அவன் தமிழில் ஒரு இமேஜ் வச்சுட்டு வேற வீடியோ பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா? அது ஒன்றும் இல்லை, சும்மா இன்டர்வியூ வீடியோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான். நல்லா இருந்தது, பண்ணேன். ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பண்ண போறோம்னா ஃப்ரோசன் ஃப்ளோ. வாட்டரையும் பலூனையும் வச்சுட்டு எப்படி நம்ம ஃப்ரோசன் ஃப்ளோ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். என்னடா அது ஃப்ரோசன் ஃப்ளோன்னு கேட்குறீங்களா? வாட்டரை வந்து ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆச்சுன்னா அது ஃப்ரோசன் ஃப்ளோ சொல்லுவாங்க. ஒன்றும் விலங்குல இல்லை, வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு இன்சுலேஷன் டேப்பும் ஒரு நைஃப் எடுத்துக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த பலூன்ஸ் வச்சு தான் நம்ம ஃப்ரோசன் ஃப்ளோ செய்ய போகிறோம். இந்த பலூன் ஃபுல்லாக நான் தண்ணி பிடிச்சி கட்டி வச்சுக்கிட்டேன். ஓகே, இந்த பலூன்ஸ் வச்சு நம்ம எப்படி ஃப்ரோசன் ஃப்ளோ செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பலூன் மேலே இன்சுலேஷன் டேப்பை கட் பண்ணி பாக்ஸ் ஷேப்பில் ஓட்டணும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இன்சுலேஷன் டேப்பை கட் பண்ணி ஒட்டிடணும். சென்டரில் ஒரு ஸ்பேஸ் விடணும். இதே மாதிரி எல்லா பலூனையும் நான் டேப் அடிச்சு வச்சிருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மாட்டேன், நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த ரெட் கலர் பட்டன் ஒன்று இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டன், அதை தட்டி விட்ருங்க. ஓகே, நம்ம நடுவில் கேப் போடல, அந்த சென்டர் பாயிண்ட்டில் நம்ம இப்போ ஓட்ட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ தண்ணி நல்லா ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இப்போ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் போதே நீங்கள் ஒரு மேஜிக்கை பார்ப்பீங்க. பாருங்கள், நல்லா தண்ணி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஏன்னா தண்ணிக்கே ஊற்றுதா இல்லையா? பாருங்க எப்படி ஃப்ரீஸ் ஆகி போயிருக்குன்னு. தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கு கீழே பாருங்க. இது பேர் தான் ஃப்ரோசன் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, தண்ணி கீழே ஊற்றுற மாதிரி தெரியல, நான் கை வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்க தண்ணி ஊற்றுதா? இப்போ தண்ணி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் பலூன் போகலாம். இப்போ நம்ம ஒரே பலூனில் 2 ஹோல் போட்டு பார்க்கலாம். பாருங்க, தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. நீங்கள் முடிந்த அளவுக்கு பலூனில் ஏர் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஏர் இருந்தால் தண்ணி ஃப்ளோ ஆகுறது அழகாக தெரியும். இப்போ பாருங்க, ஃப்ரோசன் ஃப்ளோ நீங்கள் பார்க்கலாம். தண்ணி கீழே போயிட்டு தான் இருக்கு. ஆனால் பாருங்க, ஃப்ரோசன் ஃப்ளோ மேலே மட்டும் பாருங்க, மேலே மட்டும் தண்ணி போயிட்டு இருக்கு. கீழே பாருங்க, அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 3 பலூன் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். 3 பலூன் நான் ஓட்டையை போடுறேன், பார்ப்போம். ஓகே, இப்போ ஃப்ரோசன் பலூனில் ஏர் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் முடிந்த அளவுக்கு ஏர் எல்லாம் பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்கள், ஃப்ரோசன் ஃப்ளோ ஒழுங்காக தெரியல, ஏர் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில். இதில் பாருங்கள், இதில் தண்ணி போயிடுச்சு. அங்கே பாருங்கள், ஃப்ரோசன் ஃப்ளோ மேலே தண்ணி போயிட்டுருக்கு. ஓகே, வேலையாச்சு. இதில் பார்க்கலாம். வாவ், அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. நீங்களே பாருங்கள். முடிந்த அளவுக்கு நீங்கள் ஏர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உள்ள பலூன் உள்ளார ஏர் இருந்தால் கண்டிப்பாக ஃப்ளோ ஆகிறது அழகாக வெளியில் தெரியும். ஓகே, இந்த ஸ்மூத்தான ஃப்ளோ பேர் தான் ஃப்ரோசன் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஃப்ரோசன் ஃப்ளோ உங்களுக்கு வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரோசன் ஃப்ளோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தேம் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் முன்னாடியே. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரோசன் ஃப்ளோ நல்லா வந்தது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், நல்லா வந்தது. ஒரு புதுசான கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எங்கேயும். ஒரு வேளை நீங்கள் பார்த்துருக்கலாம், பார்த்துருந்தாலும் ஓகே பரவாயில்ல, பாருங்கள். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, ஃப்ரோசன் ஃப்ளோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்களும் போயிட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பலூனையும் வாட்டரை வச்சு ஃப்ரோசன் ஃப்ளோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகே, இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நட்பு டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.